வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா, நியூசிலாந்து சைன் ஹிஸ்டாரிக் ஃப்ரீ ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவும், நியூசிலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இதே மாரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ நம்ம நெறைய கண்ட்ரீஸோட சைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்க்கு EFTA யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்போட சைன் பண்ணியிருந்தோம். அது கூட அப்படியே 2A எக்ஸாம்ல கேன்சல் ஆன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யுகேவோட பண்ணியிருக்கோம். இப்ப நியூசிலாண்டோட பண்ணியிருக்கோம். இன்னும் ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா அந்த மாரி பல நாடுகளோட பண்ணியிருக்கோம், பண்ண இருக்கோம். மிடில் ஈஸ்ட் கூடலாம் பண்ணியிருக்கோம். இந்த மாரி நெறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னா என்ன அப்டின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்தியா, நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்டின்னா, நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியாவுல வரிச்சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். அதே மாரி இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நியூசிலாந்துல வரிச்சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். இப்ப முன்னாடி ஒரு ப்ராடக்ட் இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு போகுது. அங்க வந்து ஒரு 70% டாக்ஸ் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த 70% டாக்ஸேஷன் கம்மியாயிரும். அது வந்து 70%லேருந்து 0%ஆ மாறும். அப்படிங்கிறப்ப இந்தியால இருந்து போகக்கூடிய ப்ராடக்ட் நியூசிலாந்து மார்க்கெட்ல விலை கம்மியா இருக்கும். அப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ வாங்க முடியும். இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் என்னன்னு சொல்றோம்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத இந்த பர்ட்டிகுலர் நியூசிலாண்டோட சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வேல்யூ அப்படிங்கிறத இன்னும் 5 இயர்ஸ்ல டபுள் த டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 47,000 கோடி கிட்ட அத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ம் இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் கீழ நியூசிலாந்து வந்து இந்தியாவுல ஒரு $20 பில்லியன் ஓகேங்களா? $20 பில்லியன் வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? $20 பில்லியன் இந்தியால இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இந்த அக்ரீமென்ட்க்கு கீழ. மத்தபடி பார்த்தோம்னா, அ இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னாலே இந்தியா வந்து சைன் பண்ணக்கூடிய எந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்டா இருந்தாலும் அதுல 2 செக்டார நம்ம இன்க்ளூடே பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ரி செக்டாரையும் அந்த பால் வளத்துறை டெய்ரி செக்டாரையும் நம்ப இம் இன்க்ளூடே பண்ண மாட்டோம். ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னாலே என்ன? அங்கிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இந்தியால வரி சலுகைய வழங்கி கம்மியான விலைக்கு வைக்க போறோம். அப்படிங்கிறப்ப அங்கிருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டோ, அங்கிருந்து வரக்கூடிய டைரி ப்ராடக்ட்டையோ நம்ப இங்க விலை கம்மியா விட்டுட்டோம் அப்படின்னா, இந்தியாவோட பொருட்கள யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாம் வெளிநாட்டு பொருட்கள பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இந்தியாவோட விவசாயிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் அக்ரிகல்ச்சரையும், டைரி செக்டாரையும் நம்ம அதுல இன்க்ளூட் பண்றது கிடையாது. சரியா? ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து இத பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத் ரிலேட்டடான டேட்டாவ மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, தமிழ்நாடு குரோஸ் பை டபுள் டிஜிட்ஸ் ஃபார் த 2nd ஸ்ட்ரைட் இயர். தமிழ்நாடு தொடர்ந்து 2வது வருஷமா டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சிய வந்து பதிவு செஞ்சிருக்கோம். போன வருஷம் 2024, 25ல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருந்துச்சுன்னா, 11.19% இருந்துச்சு. இந்த வருஷம் அதாவது 2025, 26 நிதியாண்டுல தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா 10.83% இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. கண்டிப்பா இத எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி 10.83% இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில டேட்டாஸ்லாம் இருக்கு. ஸோ 5 இயர் ஆவரேஜ் நம்மளுடைய 5 இயர் ஆவரேஜ் குரோத் ரேட் என்ன அப்படின்னா 9.07. ஓகேவா? 5 இயர் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 9.07. அடுத்தது தமிழ்நாடு வந்து இந்தியாவோட 2ண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கு. ஓகேவா? நமக்கு முன்னாடி மகாராஷ்டிரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறமா நம்ம தான். ஓகேவா? 2ண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் பிரைஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஓகேவா? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 31.19 லாக் crore இருந்துச்சு. ஓகேங்களா? ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் பிரைஸஸ். இது வந்து 2024, 2025க்கு. இப்ப 2025, 26க்கு தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் பிரைஸஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35.29 லாக் crore. ஓகேவா? இந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா 13.16% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெர் கேப்பிட்டா இன்கம். ஸோ நம்ம ஸ்டேட்டோட பெர் கேப்பிட்டா இன்கம் வந்து கரண்ட் பிரைஸஸ்ல வந்து பார்க்குறப்ப 4.08 லாக்ல வந்து இருக்கு.
நமக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா, கர்நாடகா 4.33 லேக்ல இருக்காங்க. சரியா? So இந்த டேட்டாவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு அந்த டெவலப்மெண்ட் டாபிக் இல்ல எக்கனாமிக்ஸ் டாபிக் கீழ வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். அதே மாரி நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேங்க்க பேஸ் பண்ணி சப்ஜெக்ட்ட ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்லயும் நெறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ வந்து உங்களுக்கு பாடசாலையில வீடியோவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனுக்கு என்னலாம் வரும், ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத வீடியோவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவாங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிருவாங்க. சரியா? ஸோ நீங்க ஒரு டாபிக்க படிக்கிறீங்க. கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ ஒர்க் அவுட் பண்ணாலே, மோர் ஆர் லெஸ் அதுவே வந்து பிரிலிம்ஸ கிளியர் பண்றதுக்கு போதும். சரியா? ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.